அந்த கல்மழையினால செத்தவங்க தான் அதிகமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மாத்திரமில்ல, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை தீவிரம் அடைஞ்சிருது. இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்பதான் யோசுவா போய் கர்த்தரோட பேச, ஆண்டவரே இவங்களை நம்ம இப்படியே சும்மா விடக்கூடாது, நம்ம ஒன்று பண்ணலாம் ஆண்டவரே, நான் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசிட்டு அவன் என்ன பண்றான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த சந்திரனையும் சூரியனையும் அப்படியே தரித்து நிற்கும்படி செய்யுங்க, நான் என்ன பண்ண போறேன், ஃபுல்லா அவங்களோட யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி யோசுவா போய் கர்த்தரோட பேசி ஒரு பெரிய யுத்தம் பண்றான். இவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. இந்த 5 ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. பெரிய யுத்தம் நடக்குது. அங்க பள்ளத்தாக்குல யுத்தம் பண்றாங்க, அங்க யுத்தம் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து இவங்களால தாக்கு பிடிக்க முடியாம மறுபடியும் பயந்து போய் இந்த 5 ராஜாக்கள் என்ன பண்றாங்க, ஒரு மக்கதோனியாவில் இருக்கிற ஒரு கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது அந்த ஜனங்கள் போய் யோசுவாக்கு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க பயந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அந்த கெபியை கல்ல போட்டு மூடி எல்லா யுத்தம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்கள வெளியே இழுத்து அவங்க சொல்றாங்க, அவங்கள வெளியே இழுத்து நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்க கழுத்து மேல காலை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் கழுத்து மேல காலை வைக்கிறாங்க. நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க, அவங்க நம்மளை கொண்டுடுவாங்களோ, காலை பிடிச்சி இது பண்ணிடுவாங்களோ, நம்மளை இது பண்ணிடுவாங்களோன்னு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெட்டி தூக்கு மரத்துல தொங்க விட்டானா. சாயந்தரம் வரைக்கும் அவங்களுடைய உடல்கள் மரத்துல தொங்கி கொண்டு இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல நான் இன்னொரு வசனம் கூட உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமானதா இருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். எப்படியே? கல்மழையை வர வைத்து அந்த யுத்தத்தையும் பண்ணாரு, இவங்களோடு கூட சேர்ந்து யுத்தத்தையும் பண்ணாரு. அவங்க எல்லாரும் பயந்து ஓடுற அளவுக்கு யுத்தமும் பண்ணாரு. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு விரோதமா வராங்களா? சத்துருக்கள் எழும்புறாங்களா? போராட முடியாம திணறீங்களா? யோசுவாவை போல கர்த்தர் இடத்துல போய், ஆண்டவரே எனக்கு உதவி பண்ணுங்க, ஆண்டவரே இந்த காரியம் ஜெயமா முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாக இயற்கையே கூட உங்களுக்கு சாதகமாக்கி அந்த போரிலே உங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார். உங்களுடைய சத்துருக்களுக்கும் இப்படியே செய்வார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் இடத்துல வாங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.